முன்னாடி நிறைய நிறைய கட்சிங்களுக்கு லேண்டெல்லாம் கொடுத்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரிட்டன் கிஃப்ட் இவ்வளோ ரெஸ்பெக்டடாக வந்ததுன்றது. ஸோ மகிழ்ச்சியாக இருக்குது. நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் இங்கே இருக்கேன்னா விஜய் சார் முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தார், எல்லாருக்கூடையும் பேசினார். இதுதான் அவர் எப்போ பார்ப்போன்னு எங்களுக்கு தெரியல. இப்பயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், செம்மையாக இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல நான் இவ்வளோ கிட்ட க்ளோஸாக பார்ப்பேன்னு சொல்லிட்டு. அவரே குழந்தைய வந்து பாவா இங்கே வா. விஜய் சார் பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு விஜய் சார். அழைக்கிறேன்னு சொன்னார், சொன்ன மாதிரியே செய்துட்டாரு. இனிமேல் அவரு வருவார், எப்பயுமே ஆட்சிக்கு அவர் தான் வருவார், அவர் தான் முதல்வர். பொலிட்டிஷனில் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இவர் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பெரிய மக்களுக்கு கொடுத்த ஒரு பீப்புள்ஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார். இதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து நிலம் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அந்த பார்ட்டிஸ் வந்து இது வரைக்கும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனதும் இல்லை, வந்து நின்று பண்ணதும் இல்லை. எதுவும் ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கிற ஒரு நபர் நம்ம கூட ஏழையோட ஏழையாக வந்து ஒத்துழைக்கிறாருன்னா, நம்மளாம் அனுமதிக்கிறாருன்னா அதை ஃபாலோ பண்ணணும். ஐ லவ் விஜய் சார். கடை